அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் 9 வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான தமிழ் தேர்வு தான் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் தேர்வு எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7th நியூ தமிழ்லேருந்து ஒரு 200 மிக முக்கியமான கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். இந்த 200 கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன், பெஸ்ட்டு ரிவிஷனாக வந்து இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இதற்கான கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலை நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த 200 கேள்விகளுக்கான பிடிஎஃப் எடுத்து பிரிண்ட் போட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டால், 7th நல்லா படிச்சுட்டு, சரியா, 7th நல்லா படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை வந்து போட்டு பாருங்கள். 200 கேள்வி. இந்த 200 கேள்விகளுக்கு உங்களால் 190க்கு மேலே எடுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ செக் பண்ணிக்கோங்க, எவ்வளோ மார்க் வந்து வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, நம்ம வந்து வீடியோ வந்து கொஞ்சம் வேகமாக வந்து பார்த்துடலாம். ஓகே, முதல் கேள்வி பொறுத்துக. சரியா? பொறுத்த வரைக்கும் இந்த சைடு நூல் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஆசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பொருணராற்றுப்படை. பொருணராற்றுப்படையை யார் வந்து எழுதுனாங்க அப்படின்னு கேட்டால், முடத்தாம கன்னியார் எழுதினார். பெரும்பானாற்றுப்படையை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதினார். சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். திருமுருகாற்றுப்படை நக்கீரர். ஸோ 1, 3, 4, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. சொற்பொருள் தருக. வங்கூல். வங்கூல் அப்படின்னா என்ன அர்த்தம்? வங்கூல் அப்படின்னா காற்று அப்படின்னு சொல்லி அர்த்தம். களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? களம் தந்த பொற்பரிசம். புறநானூறு. சரியா? புறநானூறு. ஓகே. பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பானாற்றுப்படைக்கு பாட்டுடை தலைவன் யார்? நம்ம மேலே தான் பார்த்தோம். பெரும்பானாற்றுப்படைக்கு ஆசிரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதுக்கு பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா இளந்திரையன். பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி எந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளது? பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி எங்கே இருக்குது அப்படின்னா வெலிங்டன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞர், இது டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். சொற்பொருள் தருக. உபகாரி. உபகாரி அப்படின்னா என்ன? உபகாரி அப்படின்னா வள்ளல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பொறுத்துக. என்ன அப்படின்னா தமிழ் சொல், அதுக்கேற்ற இங்கிலீஷ் சொல் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒலியியல், சவுண்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்ட்டா ஃபோனோலாஜி. மொழியியல் பொறுத்த வரைக்கும் லிங்குஸ்டிக்ஸ். பருவ இதழ் அப்படின்னா மேகசின். இதழியல் ஜேர்னலிசம். ஸோ 3, 4, 1, 2 அப்படிங்கிறது சரியான விடை. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் யார்? முக்கியமான ஒன்று. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி சொன்னவர் யார் அப்படின்னா மு. வரதராசனார். குற்றியலுகரம் பிரித்து எழுதுக. குற்றியலுகரம் எப்படி பிரித்து எழுதலாம்? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். 1 என்ற சொல்லின் மாத்திரை அளவு என்ன? 1 இந்த சொல்லுக்கு மாத்திரை அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஓ அப்படிங்கிறது குறிலுக்குள்ள மாத்திரை அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 1 ப்ளஸ் இன் அப்படிங்கிறது ஒற்று, அதாவது மெய்யெழுத்துக்குரிய மாத்திரை அளவு அரை மாத்திரை. அடுத்து ரூ அப்படிங்கிறது குறிலுக்குள்ள மாத்திரை அளவு 1 மாத்திரை. நீங்கள் இங்கே டக்குன்னு 1 மாத்திரைன்னு போட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா இது இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா குற்றியல் உகர வார்த்தை. சரியா? ஸோ குற்றியல் உகர வார்த்தை வருது அப்படின்னா கண்டிப்பாக கடைசி வர அந்த வல்லின உகரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட மாத்திரை அளவு குறையும். 1 மாத்திரை அப்படிங்கிறது அரை மாத்திரையாக வந்து குறையும். ஸோ அரை மாத்திரை. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2 மாத்திரை அப்படிங்கிறது தான் இந்த வேர்டுக்கு 1 அப்படிங்கிற அந்த வேர்டுக்கான மாத்திரை அளவு. கீழ்கண்டவற்றில் நாமக்கல் கவிஞரின் பாடல் அல்லாதது எது? நாமக்கல் கவிஞரோட பாடல் அல்லாததுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், நாமக்கல் கவிஞர் என்னெல்லாம் பாடியிருக்காரு அப்படின்னா என் கதை பாடியிருக்காரு, சங்கொலி பாடியிருக்காரு, மலைக்கல்லன் பாடியிருக்காரு. சரியா? இதில் நூறாசிரியம் அப்படிங்கிறது அவர் பாடினது கிடையாது. நூறாசிரியம் அப்படிங்கிறது உடுமலை நாராயணகவி பாடினது. சரியா? உடுமலை நாராயணகவி இல்லை. நூறாசிரியம் அப்படிங்கிறது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரியா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாடினது. ஓகே. அடுத்து பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். மேற்கொண்ட கூற்றுகளுக்கு தொடர்புடையவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் யார் அப்படின்னா உடுமலை நாராயணகவி.
எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? ஸோ இலக்கணம் பற்றி பேசியிருப்பாங்க. என்ன அப்படின்னா நன்னூல். எழுத்து மொழி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எழுத்து மொழி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து பொறுத்துக. பரி என்றால் என்ன? பரி அப்படின்னா குதிரை அப்படின்னு சொல்லி அர்த்தம். வாரணம் அப்படின்னா யானை அப்படின்னு சொல்லி அர்த்தம். சிங்காரம் அப்படின்னா அழகு, சிங்காரிக்கிறது, சரியா, அழகு. கமுகு அப்படின்னா இங்கே பாக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ 1, 3, 2, 4 அப்படிங்கிறது தான் சரியான விடை. சொக்கட்டான் சாரிகள் என்பது எதனை குறிக்கிறது? சொக்கட்டான் சாரிகள் என்ன அப்படின்னா சொக்கட்டான தாயம் ஆடுவதற்கான இடம் தான் சொக்கட்டான் சாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் என்ன? இந்திய அரசோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் எது அப்படின்னு கேட்டால் தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூல் தான் இந்திய அரசோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல். சரியா, ஓகேவா? தமிழ் இன்பம். கூற்று 1. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் மங்களம் எனப்படும். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரிய வைக்கும் வகையில் குறிப்பிடுதல் இடக்கரடக்கல் எனப்படும். பாருங்கள், ரெண்டுமே தப்பு. சரியா, இதில் நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் அப்படிங்கிறது இல்லையா, அது இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, எக்ஸாம்பிளுக்கு குழந்தை பாத்ரூம் போயிடுச்சு அப்படின்னா குழந்தை வெளியே போயிட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இடக்கரடக்கல். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரிய வைக்க, இது பார்த்திங்கன்னா குழுவுக்குறி அப்படிங்கிறது. பொண்ணை பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தை பரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆடையை காரை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்போ கூற்று 1, 2 ரெண்டுமே தவறு. தமிழ் சொல் தருக. பேலட் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. பேலட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் கதைப்பாடல். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்பது யாருடைய கூற்று? இந்த கூற்று யாருடையது அப்படின்னா பாலகங்காதர திலகர். செய்யுளுக்கு உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? செய்யுளுக்கே உரிய எதுகை மோனையை உரைநடைக்குள்ளே கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ராப்பி சேதுப்பிள்ளை. சரியா, ராப்பி சேதுப்பிள்ளை தான் இந்த செயலுக்கே உரிய எதுகை மோனை அதை உரைநடைக்குள்ளே கொண்டு வந்தார். நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் இல்லையா, தமிழ் இன்பம் அப்படிங்கிற ஒரு நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ் இன்பம் நூலை எழுதுனவர் தான் அந்த ராப்பி சேதுப்பிள்ளை. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னா மொத்தம் 3 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படிங்கிறது. சரியா, இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. ஆக்சுவலாக வழக்கு அப்படிங்கிறது 2 வகைப்படும். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் அந்த இயல்பு வழக்கில் 3 வகைப்படும், தகுதி வழக்கும் 3 வகைப்படும். தகுதி வழக்கு என்னென்ன அப்படின்னா இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி அப்படிங்கிறது. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி என்று பாடியவர் யார்? நம்ம பாரதியார். பெயர் அறியா எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? பெயர் கூட்டல் அறியா. கூற்று 1. ஜாதவ் பயங்குக்கு 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கியது. இந்த கூற்று சரியா? இந்த கூற்று சரிதான். சரியா, அவருக்கு எந்த வருஷம் வழங்கினாங்க அப்படின்னா 2015 தான் வழங்கினாங்க. ஓகேவா. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியது. தப்பு. கவுஹாத்தி பல்கலைக்கழகம் தான் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியிருக்கோம். ஸோ கூற்று 1 சரி, 2 தவறு அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடை. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது என்ன? சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது என்ன அப்படின்னா அப்படிங்கிற எழுத்து தான் சொல்ல முதல்ல மட்டுமே இடம்பெறும். ஸோ அவுகார குறுக்கம் அப்படிங்கிறது தான் சொல்லுக்கு முதல்ல மட்டுமே இடம்பெறும். சரியா, பொருத்தமான தமிழ் சொல் தருக. பேரபிள் அப்படின்னா என்ன? பேரபிள் அப்படின்னா உவமை. பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் டேஷ் இல்லை என திருவள்ளுவர் கூறுகிறார். என்ன இருக்காது அப்படின்னா துன்பம் இருக்காது. பூரியார் சொற்பொருள் தருக. பூரியார் அப்படின்னா இழிந்தவர். பொறுத்துக. வெறுப்பு அப்படின்னா மழை. நிகர் அப்படின்னா சமம். பருதி அப்படின்னா கதிரவன். விச்சை அப்படின்னா கல்வி. ஸோ 3, 1, 2, 4 அப்படிங்கிறது தான் சரியான விடை. சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிசிராந்தையார் என்பது என்ன நூல்?
ஸோ பிசிராந்தையார் அப்படிங்கிறது என்ன நூல் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, பிசிராந்தையார் அப்படிங்கிறது ஒரு நாடக நூல். சரியா, பிசிராந்தையார் எழுதுனது யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் தான் எழுதியிருப்பார். ஸோ இது வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கிச்சு. இது வந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். சரியா, வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்பது யாருடைய வாய்மொழி? வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் திருவள்ளுவர். கொல்லிப்பாவை எனும் சிற்றுதலை நடத்தியவர் யார்? கொல்லிப்பாவை நடத்தினது யார் அப்படின்னா ராஜ மார்த்தாண்டன். பொறுத்துக. கூ கூ என்றால் என்ன? கூ அப்படின்னா பூமி அப்படின்னு சொல்லி அர்த்தம். கை கை அப்படின்னா ஒழுக்கம். மீ மீ அப்படின்னா வான். மே மே அப்படின்னா அன்பு. ஸோ 2, 4, 1, 3 அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடை. இனியன் பிரித்து எழுதுக. இனியன் பிரித்து எழுதணும் அப்படின்னா இனிமை கூட்டல் அன். வேயா மாடம் எனப்படுவது என்ன? வேயா மாடம் எனப்படுவது என்ன? வேயா மாடம் அப்படின்னா சாந்தினால் பூசப்படுவது. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். இந்த கூற்று சரியா? ஆமாம், மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களில் ஒருத்தர் தான். கலித்தொகையின் மருதத்தினில் உள்ள 36 பாடல்களையும் பாடியவர் இவரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கலித்தொகையில் மருதத்தினில் இவர் பாடின பாடல்கள் எத்தனை அப்படின்னா 35 அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 36ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அதே மாதிரி மருதத்திணை பாடுறதுல வல்லவர் அப்படிங்கிறதுனால தான் இவருக்கு மருதன் இளநாகனார் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து வந்துச்சு. ஓகேவா, இவர் பாடின பாட்டு இந்த மருதத்திணையில் வந்து 35 பாடல்கள் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ முதல் கூற்று சரி, 2ஆம் கூற்று தவறு, அதே மாதிரி 3ஆம் கூற்று வந்து பார்த்திங்கன்னா சரி. ஸோ இங்கே எது சரி அப்படின்னா 1வது கூற்றும் 3வது கூற்றும் சரி. எந்த நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? எந்த நூலில் பல வகையான கப்பல்களோட பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது? ஸோ எந்த நூலில் அப்படின்னா சேந்தன் திவாகரம். சரியா, சேந்தன் திவாகரம். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் என்ன? உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் இது அப்படின்னா அகநானூறு. கம்மியர் என அழைக்கப்பட்டவர்கள் யார்? கம்மியர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க? கம்மியர் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் கட்டும் கலைஞர்களை சொல்லுவாங்க. இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. சரியா, அடுத்து பொறுத்துக. மதலை மதலை அப்படின்னா என்ன? மதலை அப்படின்னா தூண். நெகிழி நெகிழி அப்படின்னா தீச்சுடர். அழுவம் அழுவம் அப்படின்னா கடல். சென்னி சென்னி அப்படின்னா உச்சி. ஸோ 3, 1, 4, 2 அப்படிங்கிறது சரியான விடை. கீழ்கண்டவற்றில் ஜூல்ஸ் வேர்ன் எழுதிய புதினம் என்ன? ஜூல்ஸ் வேர்ன் எழுதின புதினம் என்னன்னு கேட்குறாங்க. ஆழ்கடலின் அடியில். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி என்ன? வடமொழின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க? எதை சொல்லுவாங்க அப்படின்னா சமஸ்கிருதத்தை சொல்லுவாங்க. இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் என்று பாடியவர் யார்? இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார்? புலவரோட சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்த வள்ளல் யார் சொல்லுவாங்க அப்படின்னா குமண வள்ளல் சொல்லுவாங்க. கூற்று 1. மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல் ஆகியனவாகும். இது சரியா? சரி. படித்தல் எழுதுதல் என்பது மொழியின் 2ஆம் நிலை. சரி. ஸோ கூற்று 1 மற்றும் 2 சரி. கீழ்கண்டவற்றில் மென்தொடர் குற்றியல் உரம் இது. மென்தொடர் எதுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, லாஸ்ட் வார்த்தை வந்து பாருங்கள். லாஸ்ட் அந்த எழுத்து அதில் வந்து வல்லின உகரம் வந்து இருக்கணும். அதாவது குசுடுது புரு அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து குற்றியல் உரம். அதுக்கு முந்தின எழுத்து வந்து பாருங்கள். அதுக்கு முந்தின எழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குன்னு பாருங்கள். அதில் எது மெல்லினம் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் மெல்லினம் எங்கே வந்திருக்கு அப்படின்னா பந்தில் மட்டும்தான் வந்து மெல்லினம் இருக்குது. பந்துன்னு இருக்கு இல்லையா, பந்தில் லாஸ்ட்டு குசுடுது புருவில் அந்த வல்லின உகரம் வந்து வந்துருச்சு. லாஸ்ட்டுக்கு முந்தின எழுத்து வந்து பாருங்கள். இந்த அப்படிங்கிறது மெல்லினம். ஸோ இதுதான் வந்து மென்தொடர் குற்றியல் உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்று பாடியவர் யார்? செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வது வேண்டும் பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். கூற்று 1. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. இந்த கூற்று சரியா? இந்த கூற்று சரி. அடுத்து இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் 85வது பாடலாக இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவர் பாடின ஒரு பாடல் 85ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது 85 அப்படிங்கிறது வராது. ஸோ 2வது கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு அப்படின்னு சொல்லலாம்.
சரியா? ரெண்டாவது கூற்று தவறு. அப்போ எத்தனையாவது பாடலாக வந்து இது வந்து வரும் அப்படின்னா 86வது பாடல். சரியா? இவங்க பாடின ஒரே ஒரு பாடல் 86வது பாடல் புறநானூற்றில் வந்து இடம்பெற்றிருக்குது. ஓகேவா? அலை எனும் சொல்லின் பொருள் என்ன? அலை என்றால் என்ன? அலை அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டால் குகையை குறிக்கும். சரியா? குகையை குறிக்கும். 1934ஆம் ஆண்டு குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை முத்துராமலிங்கனார் எங்கு நடத்தினார்? 1934 குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை முத்துராமலிங்கனார் எங்கு நடத்தினார்? கமுதி. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்பது யாருடைய கூற்று? இந்த கூற்று யாருடைய கூற்று அப்படின்னா பின்ஹே அப்படிங்கிற ஒருத்தரோட கூற்று. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? தேசியம் காத்த செம்மல் யார் பாராட்டியிருப்பாங்க அப்படின்னா திருவிக்கா பாராட்டியிருப்பார். அடுத்து பொறுத்துக. சாம்பர். சாம்பர் அப்படிங்கிறது கடைப்போலி, லாஸ்ட் எழுத்து வந்து மாற்றி வருது, கடைப்போலி. அமைச்சு. அமைச்சு அப்படிங்கிறது இடைப்போலி. மையல். மையல் அப்படின்னு சொல்லி வரும், மையல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முதற்போலி. 5 முற்றுப்போலி. ஸோ 4, 3, 1, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது என்ற கல்வியின் சிறப்பை கூறும் நூல் என்ன? வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது. தனிப்பாடல் திரட்டு. பிரித்தெழுதுக. வாய்த்தீயின். வாய்த்து கூட்டல் ஈயின் அப்படிங்கிறது தான் கரெக்டு. முத்துராமலிங்கனார் நடத்திய நேதாஜி என்பது என்ன இதழ்? அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வார இதழ். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல். இது சரியா? சரி. நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரி. இந்நூல் 400 வெண்பகலால் ஆனது. சரி. ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை. சிந்தனை களஞ்சியம் என்பது யாருடைய நூல்? சிந்தனை களஞ்சியம் யாரோட நூல் அப்படின்னா முனிசாமி. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது என்ன? புலால் நாற்றம். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது என்ன அப்படின்னு கேட்டால் கடல். இந்திய வனமகன் ஜாதவ் பயேங் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? அஸ்ஸாம். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்? அணுவை துளைத்து யார் அப்படின்னா இது ஔவையார். ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. வவ். வவ் என்றால் என்ன? வவ் என்றால் கவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு என்ன? காலத்தை எது காட்டும் பகுபத உறுப்பில்? இடைநிலை. அடுத்து பொறுத்துக. பெயர் பகுபதம். இதில் பெயர் பகுபதம் என்ன அப்படின்னு கேட்டால் நாடன் அப்படிங்கிறது. வினை பகுபதம் வந்தான். அடுத்து பெயர் பகாப்பதம். சரியா? பெயர் பகாப்பதம் என்ன அப்படின்னு கேட்டால் நெருப்பு அப்படிங்கிறது. வினை பகாப்பதம் வாள். ஸோ 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் எனும் நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார்? வானமாமலை. 1937ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முத்துராமலிங்கனாரை எதிர்த்து போட்டியிட்டவர் யார்? யார் அப்படின்னா சண்முக ராஜேஸ்வர சேதுபதி. ஒரு ராஜா தான் எதிர்த்து போட்டியிருப்பார். தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் என்று கூறியவர் யார்? வஉசி. பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடியவர் யார்? முத்துராமலிங்கனார். விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரும்பானாற்றுப்படை. பொறுத்துக. எரா. எரா என்றால் என்ன? எரா அப்படின்னா அடிமரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பருமல். பருமல் அப்படின்னா குறுக்கு மரம். தொகுதி. தொகுதி அப்படின்னா மர ஆணிகள். தச்சு முலம் நீட்டல் அளவை. ஸோ 2, 4, 1, 3 அப்படிங்கிறது சரியான விடை. எதுகை இடம்பெறாத இணை என்ன? எதுகைனா என்ன? எதுகைனா என்ன? 2ஆம் எழுத்து ஒன்று போல வருவது. இவங்க என்ன கேட்குறாங்க? எதுகை இடம்பெறாத இணை தான் கேட்குறாங்க. இங்கே எதுகை இடம்பெறாத இணை இந்த இதுதான் இரவு இயற்கை அப்படிங்கிறது. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் எழுத்து ஒன்று போல வரும். சரியா? நேதாஜி மதுரைக்கு வந்த ஆண்டு எப்போது? நேதாஜி மதுரைக்கு வந்த ஆண்டு எப்போது அப்படின்னா 1939.
தமிழில் பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கும் இடையே இருந்த வேறுபாட்டை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியவர் யார்? உலக வழக்கு செய்யுள் வழக்கு கூறியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். அடுத்து பொறுத்துக. வடசொல், இதில் எது வடசொல் அப்படின்னு கேட்குறாங்க. வடசொல் எதுன்னு கேட்டால் இதில் சக்கரம் அப்படிங்கிறது வடசொல். திரிசொல், திரிசொல் பொறுத்த வரைக்கும் இங்கே வங்கூல் அப்படிங்கிறது திரிசொல். அடுத்து திசைச்சொல், திசைச்சொல் அப்படிங்கிறது பண்டிகை. இயற் சொல் கப்பல். ஸோ 4, 2, 3, 1 அப்படிங்கிறது சரியான விடை. குற்றிய லிகரம் எத்தனை இடங்களில் மட்டும் வரும்? குற்றிய லிகரம் எத்தனை இடங்களில் மட்டும் வரும்னா 2 இடங்களில் மட்டும்தான் வரும். கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் என்ன? கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு குறிப்பிடும் நூல் என்ன அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியம். முத்துராமலிங்கனார் தன் வாழ்நாளில் எத்தனை பங்கை சிறையில் கழித்தார்? சிறையில் கழித்தது எப்படின்னா அப்படின்னா 5ல் 1 பங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்நாளை சிறையில் வந்து கழித்தார். ஜூல்ஸ் வேர்ன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜூல்ஸ் வேர்ன் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். சரியா? எந்த நாடு? பிரான்ஸ் நாடு. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. விரைசலல் இயற்கை வங்கூல் ஆட்ட. இது பெரும்பாலானற்ற படை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறு. சரியா? அடுத்து வந்து பாருங்கள். அடுத்து எல்லாமே சரி. நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வலியுள் வண்டு ஆண்டா உறவோன் மருக புறநானூறு கரெக்டு. கோடு உயர் திணிமணல் அகன்றதுறை நீகான் அகனானூர் கரெக்டு. களஞ்சை கம்மியர் வருகன கூய் மணிமேகலை கரெக்டு. அப்போ முதல் இந்த விரைசலல் இயற்கை வங்கூல் ஆட்ட அப்படிங்கிறது எந்த நூலில் வந்து வரும் அப்படின்னா இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னா அகநானூறு அப்படிங்கிறது. சரியா? உலகு கலந்தன்னா உருகலு வங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் இந்த பாடல் வரி. இடையில உள்ள அந்த வரி தான் இந்த இது. சரியா? ஸோ இந்த கூற்று வந்து தவறு. சொற்பொருள் தருக. மருங்கு, மருங்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பக்கம் அடிச்சோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? ஸோ மருங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கம் அப்படிங்கிறது அர்த்தம். இங்கே ஆப்ஷனில் வந்து இருக்காது. ஸோ பக்கம் அப்படிங்கிறது குறிச்சுக்கோங்க. அடுத்து பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யார்? பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். கீழ்கண்டவற்றில் சுப்ர பாரதி மணியனின் நூல் அல்லாதது என்ன? சுப்ர பாரதி மணியனோட நூல் அல்லாதது கனவு அப்படிங்கிறது. முத்துராமலிங்கனார் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள் பசும்பொன்னில் உள்ள நினைவிடத்தில் தமிழக அரசின் சார்பில் ஆண்டுதோறும் அரசு விழா எடுக்கப்படுகிறது. இது சரியா? சரிதான். இந்திய அரசால் 1996ஆம் ஆண்டு தபால் தலை வெளியிடப்பட்டது. 2வது கூற்று தவறு. ஸோ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறது. அப்போ தபால் தலை எப்போ வெளியிட்டாங்க? தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1995 அப்படிங்கிறது. ஆனால் இங்கே 1996 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இயற்கை விஞ்ஞானிகள் எந்த விலங்கை காட்டுக்கு அரசன் என்கிறார்கள்? நம்மளுக்கு காட்டுக்கு அரசனா நார்மலாக யாரை சொல்லுவோம்? நார்மலாக வந்து சிங்கத்தை வந்து சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இயற்கை விஞ்ஞானிகள் புலியை தான் வந்து சொல்கிறாங்க. கீழ்கண்டவற்றில் ராஜ மார்த்தாண்டனின் எந்த நூல் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றது? ராஜ மார்த்தாண்டனோட கவிதைகள் அப்படிங்கிற நூல் தான் என்ன பண்ணுது அப்படின்னா தமிழ் வளர்ச்சித்துறை அப்படிங்கிற பரிசு வந்து தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு வந்து வாங்கியிருக்கு. சொற்பொருள் தருக. அதிமதுரம். அதிமதுரம் அப்படின்னா என்ன? மிகுந்த சுவை. ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படும் அசைச்சொல் என்ன? ஆயுத எழுத்தை எதை வச்சு குறிப்பாங்க? கேனம், அக்கேனம் சொல்கிறோம் இல்லையா? அதுதான். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. பாருங்கள், இதில் ஓ அப்படிங்கிறது மதகு நீர் தாங்கும் பலகை கரெக்டு. தே அப்படின்னா கடவுள் கரெக்டு. நை அப்படின்னா இழிவு அப்படிங்கிறது கரெக்டு. மூ அப்படின்னா முகத்தல் அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தவறு. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இங்கே வந்து தவறான ஒன்று. அப்போ மூனா என்ன அர்த்தம்? மூ என்றால் மூப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? மூ என்றால் அப்போ என்ன அர்த்தம்? மூப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது என்ன? பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் எதை சொல்கிறார்? எதை சொல்கிறார் அப்படின்னா மயிலை ஒப்பிடுறாரு. கூற்று 1 இவ் எனும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுற சொற்கள் இல்லை. இது சரியா? சரி. குற்றியலுகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்கள் மட்டுமே உள்ளது. சரி. கூற்று 1, 2 சரி அப்படிங்கிறது. சொற்பொருள் தருக. சூரன். சூரன்னா என்ன? சூரன்னா வீரன். 2ஆம் உலகப் போரின் போது முத்துராமலிங்கனார் எந்த இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்? எந்த இராணுவ சிறை அப்படின்னா தாமோ. வடமொழியில் உள்ள சொற்களை தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாற்றி எழுதுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தற்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் பொருந்தாதது என்ன?
காட்டை குறிக்கிற வேறு பெயர்களை பொருந்தாது. நச்சரவம் அப்படி, நச்சரவம்னா பாம்பை வந்து குறிக்கும். அடுத்து வந்து பாருங்கள், இரும்பு, வல்லை, விடர் அப்படிங்கிறது காட்டை குறிக்கிற வேறு பெயர். நச்சரவம் அப்படிங்கிறது பாம்பு. ஸோ இது வந்து வராது. பாய்மரக் கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்ற செய்தியை கூறும் நூல் என்ன? இந்த செய்தியை கூறும் நூல் என்ன அப்படின்னா பரிபாடல். தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானோ என்ற வரிகளை இயற்றியவர் யார்? இயற்றியவர் யார் அப்படின்னா காவற்பெண்டு. முத்துராமலிங்கனார் முதலில் ஆற்றிய உரையின் தலைப்பு என்ன? தலைப்பு என்ன அப்படின்னா விவேகானந்தரோட பெருமை அப்படிங்கிற தலைப்பில் முதல்ல பேசினார். பொறுத்துக. கண் என்று கண் அறச் சொல்லினும், இது வந்து எதை குறிக்கும்? இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டால் புறங்கூறாமை. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் அருளுடைமை. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் இறைமாட்சி. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் அழுக்காராமை. ஸோ 2, 4, 1, 3 அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடை. திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார்? வாழ்நாள் கடமை யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். ஜென் எனும் சொல்லின் பொருள் என்ன? ஜென்னா என்ன? ஜென் அப்படின்னா தியானம் செய்கிறது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன? இந்த குறளில் என்ன அணி பயின்று வந்திருக்குது? என்ன அணி அப்படின்னா ஏகதேச உருவக அணி. தமிழ் சொல் தருக. ரெசிப்ரோசிட்டி. ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா என்ன? ஒப்புரவு நெறி. கீழ்கண்டவற்றில் எதனை திருவள்ளுவர் அரணாக குறிப்பிடுகிறார்? எதை திருவள்ளுவர் அரணாக குறிப்பிடார்? அரணாக எதை குறிப்பிடுறார் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், நிலத்தை அரணாக குறிப்பிடுவார், மலையை அரணாக குறிப்பிடுவார், தெளிந்த நீரை குறிப்பிடுவார், அழகிய நிழல் உடைய காடு குறிப்பிடுவார். ஸோ 1, 2, 3, 4 4மே அனைத்துமே வந்து வரும். இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது. இறை வழிபாட்டில் சடங்குகளை விட முதன்மையானதாக கருதப்படுவது என்ன? முதன்மையானதாக கருதப்படுவது மனசு சுத்தமாக இருக்கணும், உள்ள தூய்மை. சொற்பொருள் தருக. சுடர் ஆலியான். சுடர் ஆலியான்னு சொல்லிட்டு யாரை குறிக்கும்? யாரை குறிக்கும் அப்படின்னா திருமாலை குறிக்கும். இன்சொல் விளைநனா ஈதலே வித்தாக என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? இன்சொல் விளைநனா ஈதலே வித்தாக, இது இடம்பெற்றுள்ள நூல் அறநெறிச்சாரம். ஞானச்சுடர் பிரித்தெழுதுக. ஞானம் கூட்டல் சுடர். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? இந்த செல்வத்து பயனை ஈதல் வந்துட்டாலே என்ன அப்படின்னா புறநானூறு தான். சரியா? பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. பழமொழி 400 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது சரியா? சரி. இது 400 பாடல்களை கொண்டது. சரி. ஒவ்வொரு பாடலின் தொடக்கத்திலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் அது பழமொழி 400 என்று அழைக்கப்படுது. தவறு. ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் பழமொழி வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ 3வது கூற்று வந்து தவறு. 1வது கூற்று 2வது கூற்று மட்டும்தான் சரி. மலை அருவி எனும் நூலை தொகுத்தவர் யார்? மலை அருவி யார் அப்படின்னா கீவா ஜெகநாதன். தன்பொருணை புனல்நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளவர் யார்? தன்பொருணை புனல்நாடு யார் போற்றினார் அப்படின்னா சேக்கிழார் போற்றினார். கொற்கையில் பெருந்துரை முத்து என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் என்ன? கொற்கையில் பெருந்துரை முத்து அகநானூறு. குற்றால முனிவர் என அழைக்கப்படுபவர் யார்? குற்றால முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க? யாரை சொல்கிறாங்க அப்படின்னா டிகேசி, அதாவது டிகே சிதம்பரநாதனார். அடுத்து கூற்று. கூற்று 1. கருத்துப்பட ஓவியத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். இது கரெக்டா? கரெக்டு தான். கருத்துப்பட ஓவியத்தின் மற்றொரு வடிவமே கேலி சித்திரம். கரெக்டு. ஸோ கூற்று 1, 2 சரி. தந்த ஓவியங்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகிறது? தந்த ஓவியங்கள் எங்கே அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னா கேரளாவில் தான் தந்த ஓவியங்கள் அதிகமாக வந்து காணப்படும். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. பூம்புகார் சிற்ப கலைக்கூடத்தில் கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் எத்தனை சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன? எத்தனை சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றிருக்குது அப்படின்னா 49. ஔவையாரின் முழு உருவ வெண்கல சிலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஔவையாரோட முழு உருவ வெண்கல சிலை எங்கே நிறுவப்பட்டிருக்குது அப்படின்னா உலக தமிழ்ச் சங்கம். அடுத்து பொறுத்துக. கற்கும் முறை. கற்கும் முறை என்ன வரும் அப்படின்னா பிழையில்லாமல் கற்கணும். உயிர்க்கு கண்கள். உயிர்க்கு கண்கள் என்ன அப்படின்னா எண்ணும் எழுத்தும். திருக்குறளில். சரியா? விழுச்செல்வம். விழுச்செல்வம் எது? நம்மளுக்கு கல்வி. எண்ணித்துணிக. எண்ணித்துணிக கருமம். கருமம் அப்படின்னா இங்கே செயலை குறிக்கும். ஸோ 2, 3, 4, 1 அப்படிங்கிறது சரியான விடை. சொற்பொருள் தருக. தாரணி. தாரணி என்றால் என்ன? தாரணி என்றால் என்ன அப்படின்னா உலகம். கீழ்கண்டவற்றில் சே பிருந்தாவின் நூல் அல்லாதது என்ன?
சே பிருந்தாவோட நூல் அல்லாதது. பாருங்கள், அவங்க என்ன நூல் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை எழுதியிருப்பாங்க. கடலோட வீடு அப்படிங்கிறது அவங்க வந்து எழுதலை. ஸோ இதுதான் வந்து பொருந்தாத நூல். விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்? விடுதலை போராட்டத்தப்போ எப்போ அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டு இருப்பார். பாவண்ணன் எந்த மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்? பாவண்ணன் எந்த மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துக்கார் அப்படின்னா கன்னடம். அடுத்து கூற்று 1. அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதே அடுக்கு தொடர். இந்த கூற்று சரியா? சரிதான். அடுக்கு தொடர் வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும். இது தவறு. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறத இங்கே வந்து சரியான விடை. சொற்பொருள் தருக. புகவா அப்படின்னு சொல்லி வரும். புகவா அப்படின்னா இங்கே உணவை குறிக்கும். பழமொழி நானூற்றின் ஆசிரியர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? பழமொழி நானூறோட ஆசிரியர் யார்? முன்றுரை அரையனார். அவர் வந்து சமண மதத்தை சேர்ந்தவர். எந்த மன்னனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் என இன்றளவும் அழைக்கப்படுகிறது? எந்த மன்னனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மன்னன் அப்படின்னா நின்றசீர் நெடுமாறன். எந்தெந்த ஆறுகள் கலக்கிற இடம் சீவலப்பேரி என அறியப்படுகிறது? சீவலப்பேரி அப்படின்னாலே தாமிரபரணி சிற்றாறு. திருப்புகழ் பாடியவர் யார்? திருப்புகழ் யார் அப்படின்னா அருணகிரிநாதர். அடுத்து கூற்று 1 என்ன கொடுக்குது அப்படின்னா துணி ஓவியங்கள் கலம்காரி ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது சரியா? துணி ஓவியங்களை கலங்காரி ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆமாம் சொல்லுவாங்க. கூற்று 1 சரி. தற்போது கலம்காரி ஓவியங்கள் ஆந்திராவிலும் கேரளாவிலும் வரையப்படுகிறது. தவறு. 2வது கூற்று வந்து பார்த்திங்கன்னா தவறு. ஸோ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அப்போ தற்போது கலம்காரி ஓவியங்கள் எங்கே வரைகிறாங்கன்னு பார்த்துடலாமா? கலம்காரி ஓவியங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் தான் வரைகிறாங்க. கேரளா வந்து வராது. சரியா? இன்ன பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னா பரிபாடல். கூற்று 1 கீழ்திசை நூலகம் சென்னையில் 1869ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது சரியா? சரி. இது தற்போது கன்னிமாரா நூலகத்தின் 3ஆம் தளத்தில் செயல்பட்டு வருகிறது. தவறு. சரியா? ஸோ கூற்று 1 சரி, கூற்று 2 அப்படிங்கிறது தவறு. தற்போது இது வந்து எங்கே செயல்படுது அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட 7ஆம் தளத்தில் இயங்கி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். சரியா? கீழ்திசை நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7ஆம் தளத்தில். பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்ன? விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்ன அப்படின்னா விளை அப்படிங்கிறது. சரியா? ஐ அப்படிங்கிற எழுத்து வந்து விகுதி பெற்று வந்து வருது. ஸோ விகுதி பெற்ற தொழிற்பெயர் இதுதான். சரியா? என்ன அப்படின்னா சார் தல் தானே வரும், எப்பயுமே வந்து தல் தானே சொல்லுவீங்க. ஆனால் தல், அல், அம், ஐ, கை இந்த வார்த்தைகள் வருது அப்படின்னா அது வந்து தொழிற்பெயரை குறிக்கும். சரியா? ஸோ இங்கே வந்து இது மட்டும்தான் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். எதனை அறிந்து ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டுமென திருவள்ளுவர் கூறுகிறார்? எதனை அறிஞ்சு நன்மை செய்ய வேண்டுமென எதனை அறியணும் அப்படின்னா பண்பை அறிந்து. கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கவிஞர் கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன? முத்தையா. கண்ணியமிகு எனும் அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார்? கண்ணியமிகு எனும் அடைமொழியால் அழைக்கப்படுபவர் காயிதே மில்லத். தலைக்கு ஒரு பழம் கொடு என்பது எவ்வகை ஆகு பெயர்? தலை அப்படின்னு வந்துடுச்சு. தலை அப்படிங்கிறது சினையை வந்து குறிக்குது. ஸோ சினையாகு பெயர். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. காயிதே மில்லத் 1946 முதல் 1952 வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். இந்த கூற்று சரியா? சரி. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கக்குழு உறுப்பினராக பணியாற்றினார். சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. முதுமை கூட்டல் மொழி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? முதுமை கூட்டல் மொழி, முதுமொழி. முதலாகு பெயர் என அழைக்கப்படுவது என்ன? முதலாகு பெயர்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னா பொருளாகு பெயரைத்தான் முதலாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் ஆழ்வார்கள் என அறியப்படுபவர்கள் யார்? முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். முனைப்பாடியாரின் காலம் என்ன? 13ஆம் நூற்றாண்டு. அடுத்து பொறுத்துக. அன்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பே தகலியாக 2.
ஆர்வமே நெய்யாக 1 சரியா, இது ஒரு பாடலில் வந்து வரும். சிந்தை அப்படிங்கிறது இடுதிரி, ஞானம் அப்படிங்கிறது விளக்கு. ஸோ 2, 1, 4, 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்? உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய், பாரதிதாசன். கீழ்கண்டவற்றில் குன்றக்குடி அடிகளாரின் நூல் அல்லாதது என்ன? நூல் அல்லாதது என்ன அப்படின்னு கேட்டால் அறிக அறிவியல் தான் நூல் அல்லாதது. நாயன்மார் அடிச்சுவட்டில் குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள், இந்த 3மே அவர் எழுதுனது தான். அறிக அறிவியல் அவர் எழுதலை. அவருக்கும் அந்த அறிவியலுக்கும் சம்மந்தமே இல்லை. வையம் தகலியா வார்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி என்ன? உருவக அணி. கீழ்கண்டவற்றில் எவற்றைச் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவது நாடு என திருவள்ளுவர் கூறுகிறார்? எவற்றைச் சேராமல் அப்படின்னா பாருங்கள், மிக்க பசி சரியா, ஓயாத நோய், அழிவு செய்யும் பகை, இந்த 3 வந்து இல்லாமல் இருக்கிறது நல்ல நாடு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ 2, 3, 4 அப்படிங்கிறது தான் சரியான விடை. நாடென்ப எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? நாடு கூட்டல் என்ப. அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? எத்தனை பாடல்கள் அப்படின்னா 225 பாடல்களை கொண்டது அறநெறிச்சாரம். பாரி மகளிர் உளைநீரில் பொன் இட்டு யாருக்கு தந்தனர்? பாரி மகளிர் உளைநீரில் பொன் இட்டு யாருக்கு தந்தனர்? யாருக்கு தந்தாங்க அப்படின்னா பாணர்கள். சொற்பொருள் தருக. கழலுதல் அப்படின்னா என்ன? கழலுதல் அப்படின்னா உதிர்தல். திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடையது? திருநெல்வேலி சேரர்களா, சோழர்களா, பாண்டியர்களா, பல்லவர்களா? நம்ம சைடு பாண்டியர்கள் தான் வருவாங்க, மதுரைக்கு இங்கிட்டு வந்து பாண்டியர்கள் வருவாங்க. ஸோ பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார்? ரசிகமணி டிகே சிதம்பரனார். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. திருநெல்வேலி வேணுவனம் என்று அழைக்கப்பட்டது. இது சரியா? சரி. வேணுவனம் என்பதன் பொருள் மூங்கில் காடு. சரி. மூங்கில் மரங்கள் மிகுதியாக விளைந்தமையால் இப்பெயர் பெற்றது. இது தவறு சரியா. ஸோ 1வது கூற்றும் 2வது கூற்றும் மட்டும்தான் இங்கே வந்து சரி. 3வது கூற்று வந்து பார்த்திங்கன்னா தவறு. இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார்? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார்? பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார். காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது என்பதில் இடம்பெற்றுள்ள அணி என்ன? காளை கொம்பு முளைத்த குதிரை போல இல்லாத ஒன்று சொல்கிறது. ஸோ இல்பொருள் ஓமை அணி. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர்தாமே என்ற வரிகள் யாருடையது? திருஞான சம்பந்தர். தேன் போன்ற தமிழ் என்ற தொடரில் இடம்பெற்றுள்ள உவமேயம் என்ன? போன்ற அப்படிங்கிறது உவமேயம் அப்படிங்கிறது தமிழ் அப்படிங்கிறது சரியா, மாற்றி சொல்லிட்டேன். தமிழ் அப்படிங்கிறதா இங்கே வந்து உவமேயம். கூற்று. பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுகிறது. இது சரியா? தென்னிந்தியாவோட ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாளையங்கோட்டையை சொல்கிறாங்களா? ஆமாம் சொல்கிறாங்க. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் வணிக நிறுவனங்கள் அமைந்துள்ளன. தவறு. ஸோ கூற்று சரி, காரணம் தவறு சரியா. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான கூற்று. கீழ்கண்டவற்றில் தேனரசனுடன் தொடர்பில்லாத இதழ் என்ன? தேனரசனுடன் தொடர்பில்லாத இதழ் கனவு அப்படிங்கிறது. வானம்பாடி அவரோட தொடர்புடையது. குயில் தென்றல் 3 அவரோட தொடர்புடையது. கனவு அப்படிங்கிறது அவரோட தொடர்பில்லாதது. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஏற பரியாகுமே எனும் தொடரில் பரி என்பதன் பொருள் என்ன? பரி அப்படின்னா குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகள் எங்கு சுவரோவியங்களாக வரையப்பட்டுள்ளன? தஞ்சை பெரிய கோவில். கருத்துப்பட ஓவியம் முதலில் எந்த இதழில் அறிமுகப்படுத்தப்பட்டது? கருத்துப்பட ஓவியம் எதில் அப்படின்னா பாரதியார் இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் 1981 தமிழக அரசால் தோற்றுவிக்கப்பட்டது. இது சரியா? சரி. இப்பல்கலைக்கழகத்தில் 5 புலங்களும் 25 துறைகளும் உள்ளன. சரி. இந்திய ஆட்சிப்பணி ஆட்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை இப்பல்கலைக்கழகமே வழங்குகிறது. சரி. ஸோ இதில் வந்து எவை சரி அப்படின்னா 3மே சரி தான், அனைத்தும் சரி அப்படிங்கிறது அங்கே வந்து சரியான விடை. ஸோ 1, 2, 3 அப்படிங்கிறது சரியான விடை. எங்கு நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலகத்தமிழ் சங்கம் நிறுவப்படும் என அறிவிக்கப்பட்டது? எங்கே அப்படின்னா மதுரையில். பொருத்தமான தமிழ் சொல் தருக. மனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா என்ன?
கையெழுத்துப்படி. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் எது இருக்கக்கூடாது என திருவள்ளுவர் கூறுகிறார்? சோம்பல். பொறுத்துக. வெண்ணிறம். வெண்ணிறம் எதை குறிக்குது? வெண்ணிறம் பொறுத்த வரைக்கும் பொருளை குறிக்குது. கருநிறம் அறத்தை குறிக்குது. செந்நிறம் இன்பத்தை குறிக்குது. ஸோ 2, 1, 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பின்வரும் கூற்றுகளை கருத்துள்ள. பூம்புகார் சிற்ப கலைக்கூடம் 7 நிலை மாடங்களை கொண்டது. 7 நிலை மாடங்களை கொண்டதா? ஆமாம், கரெக்டு. இங்கு மாதவிக்கு ஒரு நெடிய சிலை நிறுவப்பட்டுள்ளது. சரி. பூம்புகார் நகரை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாளையிலும் இடம்பெற்றுள்ளன. சரி. ஸோ எவை சரி அப்படின்னா அனைத்துமே சரி. ஸோ இங்கே 1, 2, 3 மூன்றுமே சரி. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதமில்லத் திகழ்கிறார் என கூறியவர் யார்? அறிஞர் அண்ணா. இறப்பார்க்கு இல்லை என்று இவை இயவது கரத்தல் டேஷ் அன்று. இறப்பார்க்கு இல்லென்று இயவது கரத்தல் டேஷ் அன்று. அறிவியல் அன்று. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று எனும் குரலில் பயின்று வந்துள்ள அணி என்ன? தற்று அற்று அப்படிங்கிற அந்த பொருள் வந்து வெளிப்படையாக வந்துருந்துச்சு அப்படின்னா அது உவமை அணி. நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? நுண்துளி தூங்கும் குற்றாலம் திருஞான சம்பந்தர். யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? யாரோட கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? தேனரசன். அடுத்து கூற்று. கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலை தமிழக அரசால் 1990ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 2000ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் முதல் நாள் திறந்து வைக்கப்பட்டது. இது சரியா? சரி. அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல பீடம் 38 அடி உயரம் கொண்டதாக அமைப்பட்டுள்ளது. சரி. பொருட்பால் இன்பத்துப்பால் ஆகியவற்றின் அதிகாரங்கள் குறிக்கும் வகையில் சிலை 95 அடி உயரம் உடையதாக அமைப்பட்டுள்ளது. சரி. ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான். அதாவது 1, 2, 3 மூன்றுமே சரி. பூம்புகார் சிற்ப கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1973. தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்று பிறநாடு என்றும் பேசும் பொய்யரவு என்று பாடியவர் யார்? கண்ணதாசன். காயிதே-மில்லத் எனும் அரபு சொல்லின் பொருள் என்ன? சமுதாய வழிகாட்டி. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. அடுக்குத் தொடரில் ஒரே சொல் 2 முதல் 4 முறை வரும். இது சரியா? சரி. அடுக்குத் தொடரில் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது. சரி. சரியா? ஸோ 1வது கூற்று 2வது கூற்றும் சரி. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது? எங்கே இதெல்லாம் பாதுகாத்து வச்சுருப்பாங்க? கன்னிமாரா நூலகம், சென்னை. டிசம்பர் சூடினாள் என்பது என்ன வகை பெயர்? டிசம்பர் சூடினாள் காலவாகு பெயர். பயணம் எனும் பாவனனின் சிறுகதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பயணம் அப்படிங்கிற பாவன நூல் சிறுகதை. பிரயாணம் அப்படிங்கிறது. அடுத்து கூற்று. பொய்கை ஆழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். இது சரியா? தவறு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார். சரி. ஸோ இதில் வந்து 2 மட்டும்தான் வந்து சரி. முதல் கூற்று தவறு. அப்போ பொய்கை ஆழ்வார் எங்கே பிறந்தார்? எங்கே பிறந்தார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்டால் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருவெக்கா அப்படிங்கிற ஒரு ஊர் தான் அவர் வந்து பிறந்தார். சரியா? அவர் வந்து மாமல்லபுரத்தில் பிறக்கல. அப்போ மாமல்லபுரத்தில் பிறந்தவர் யார்? பூதத்தாழ்வார் தான் மாமல்லபுரத்தில் பிறந்தார். இவர் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதி. பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதி. பொய்கை ஆழ்வார் வந்து பார்த்திங்கன்னா முதல் திருவந்தாதியை எழுதியிருப்பாங்க. சரியா? வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்ற முறையை எடுத்து கூறியவர் யார்? எடுத்து கூறியவர் யார் அப்படின்னா அப்பர். அங்கவை சங்கவை ஆகியோர் யாருடைய மகள்கள்? யாரோட மகள்கள் அப்படின்னா பாரி. டிகேசி தனது வீட்டில் நடத்தி வந்த இலக்கிய கூட்டங்களின் பெயர் என்ன? வட்டத்தொட்டி. இயேசுகாவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இயேசுகாவியம் கண்ணதாசன். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. அடுத்து கூற்று 1. திருநெல்வேலி தற்போது நெல்லை என்றும் மருவி வழங்கப்படுகிறது. திருநெல்வேலி நெல்லை. ஓகே, கரெக்டு தான்.
நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டம் முதலிடம் வைக்கிறது. பாருங்கள், காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருநெல்வேலிக்கு நெல்லை அப்படிங்கிற பேர் வந்தது காரணம் இதுவா? கிடையாது. சரியா? கூற்று 1 சரி, ஆனால் காரணம் அதாவது இதுக்கான காரணம் இந்த நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டம் முதலிடம் வைக்கிறது. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி தான். ஆனால் இதுக்கான விளக்கம் வந்து கிடையாது. அதை காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை அப்படிங்கிறது தான் சரியான விடை. காளமேக புலவரின் நூல்களில் பொருந்தாதது எது? காளமேக புலவர் என்ன எழுதியிருக்காரு? திருவானைக்காவலா எழுதியிருக்காரு, பரமரமா விளக்கம் எழுதியிருக்காரு, சித்திரமடல் இருப்பார். சரஸ்வதி அந்தாதி அவர் வந்து எழுதலை. சரியா? ஸோ காளமேக புலவர் நூல்களை பொருந்தாத ஒன்று சரஸ்வதி அந்தாதி அப்படிங்கிறது, ஆப்ஷன் பி அப்படிங்கிறது. பஜார் பெயிண்டிங் என்று அழைக்கப்படுவது என்ன? பஜார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாட்காட்டி ஓவியம். சென்னை வள்ளுவர் கோட்டம் கலைக்கூடத்தில் வைக்கப்பட்டுள்ள தேரின் மொத்த உயரம் எவ்வளவு? 128 அடி. துயிலும் அவர் விழிப்பாகி அகிலம் எங்கும் தேடும் துங்கர் டேஷ் எங்கள் மலை அம்மே. எந்த மலை? திரிகூட மலை. உற்றார் யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் என்ற வரிகள் யாருடையது? மாணிக்க வாசகர். அடுத்து காகிதம் இல்லத்து பற்றிய கூற்று. மனைக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தார். இது கரெக்டா? கரெக்டு. தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசினார். கரெக்டு. காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது ரக்ஃபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு. ஓகேவா? அப்போ காயிதே மில்லத்தோட இயற்பெயர் என்ன அப்படின்னா அவரோட இயற்பெயர் முகமது இஸ்மாயில் அப்படிங்கிறது. சரியா? காயிதே மில்லத்தோட இயற்பெயர் முகமது இஸ்மாயில். ஸோ முகமது ரஃபி வந்து வராது. எது எவை சரி அப்படின்னா கூற்று 1 மற்றும் 2 மட்டும் சரி, 3வது கூற்று தவறு. கடித இலக்கியத்தின் முன்னோடி என அறியப்படுபவர் யார்? கடித இலக்கியத்தோட முன்னோடி அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்க அப்படின்னா டிகேசியை சொல்லுவாங்க. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல் வாடை. ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போது? ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942. லாஸ்ட்டு. கண்ணாடி ஓவியங்கள் பல வகையான உருவங்கள் மற்றும் இயற்கை காட்சிகளாக வரையப்படுகின்றன. சரி. கண்ணாடி ஓவியங்களை உருவாக்கும் ஓவியர்கள் தஞ்சாவூரில் மிகுதியாக காணப்படுகின்றன. சரி. எவை சரி அப்படின்னா 1 மற்றும் 2 சரி. ஸோ நம்ம 7th என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 200 கேள்விகள் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ ஒரு 3/4 மணி நேரம். சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம இதே மாதிரி 8th வந்து நம்ம வந்து கொடுப்போம். அடுத்து 9th கொடுக்குறோம். அடுத்து 10th வந்து கொடுக்குறேன். சரியா? அடுத்து ஒரு 3 நாளில் நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிடுறேன். ஏற்கனவே நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம். இதை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ வந்து 200 கேள்வியில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? நன்றி.